ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா விலாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி தான். நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து பாதாம் தெரியாதவங்க யாருமே இருக்காது. எல்லாருமே பாதாம் சாப்பிட்ருப்பீங்க. பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ஸ்டேஜ் முன்னாடி க்ரீனாக இருக்கும்போது அதை நம்ம எதாவது மோஸ்ட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து பார்த்திங்க அதுன்னா பிக் பாஸ்கெட்டில் வாங்கி ஆர்டர் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணது. பிக் பாஸ்கெட்டில் க்ரீன் பாதாமே விற்கிறாங்க. நான் ஒரு பாதாமு அப்புறம் ஒரு இளநீ ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ அதை பற்றி இதுதான் பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் டேஸ்ட் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ வேறு வேறு காம்பினேஷனோட வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வாங்கின பாதாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். அதை பாருங்கள், 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ். க்ரீன் ஆல்மண்ட், ஃப்ரெஷ் க்ரீன் ஆல்மண்ட். இது பின்னாடியும் காட்டுறேன், சரிங்களா? பிக் பாஸ்கெட்டில் வாங்கினது தான். ஸோ நம்ம வீடு தேடி வந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறதில்ல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்யூட்டாக இது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 காம்பினேஷனில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மற்ற வீடியோஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எப்படி இருக்குது, ஆனால் தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதேமாதிரி 3 காம்பினேஷன் சேர்ந்த மாதிரி போடுறதும் நம்ம தான். அதுக்கு ஃபஸ்ட்டு இது தனியாக வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா எப்போயுமே எவ்வளோ லாங்லேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு தேவை. இங்கே வரும் ஒரு 2-3 வத்து உள்ளே போட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வெல்வெட் மாதிரி இருக்குது அழகாக. இங்கே காட்டுறேன், இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா வெல்வெட் மாதிரி இருக்குது. நம்ம நார்மல் நாட்டு பாதாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். இதில் மேலே வெல்வெட் மாதிரி இருக்குது. நம்ம பீச் ஃப்ரூட் பார்த்துருப்பீங்கள, சேம் அதே தான் வெளியே பார்க்குறதுக்கு. ஆனால் இது அப்படியே ஃபுல்லாக அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாதாம் அப்படியே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணியாச்சு. ஃபுல்லாக உள்ள கொட்டை மேலே ஷெல்லு அப்படியே சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்ட்டு ராவா. லைட்டாக ஒரு துவர்ப்பு சுவை, லைட்டாக சிறுகசப்பு, துவர்ப்பு சிறுகசப்பு அது சேர்ந்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதாம் தனியாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பர். தனியாக இருக்குது, நம்ம சாப்பிட்லாம். வெறும் ப்ளைனாக சாப்பிட்டீங்க அப்படின்னா லைட்டாக சுவையாது, பட் சாப்பிட்லாம். இது அப்படியே சாப்பிட்றதா இருந்தாங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்டு, அயனு எல்லாமே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டாக்டர் சொன்னதை தான் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் டாக்டர் அந்த இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அவங்க வீடியோஸ் பார்த்து தான், அவங்க டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது தோலோடு அப்படின்னு சாப்பிட்லாம், அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தோலோடு சாப்பிட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ட்ரை. தோலோடு சாப்பிட்டா அது திருப்பி மட்டும் கீழே துப்பிடும். சாரை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு, லைட்டாக உப்பில் கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு உப்பு தண்ணியில் சாப்பிட்றது. உப்பு தண்ணியை அதை அப்படியே கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பாதாம், அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கத்தி எடுத்து தோலை உரிச்சிக்கலாம். அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா,
அந்த பிசு தன்மையோடு இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் லைட்டாக தோல் வச்சுக்கலாம். அப்படி இது பண்ணும்போது உங்களுக்கு மாங்காய் மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் ராவாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திப்பியை துப்பிடுங்க கீரை. ஏன்னா லைட்டாக நம்ம குறுக்களிக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அந்த லைட்டாக அந்த மாறு அடிக்க பாருங்க, அந்த மாதிரி அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே பாருங்க, வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பீச் க்ரீனு, உள்ளே போக போக ஒயிட் கலர் வருது. ஸோ ஜஸ்ட்டு ஒன்று தான் எல்லாத்துலேயும் சாம்பிள் காட்டுறேன். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஈஸியாலாம் இல்லை. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. இதை பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி உப்பு தண்ணியில் போட்டு ஒரு நேரம் நல்லா, நம்ம நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த உப்பு தண்ணி டேஸ்ட்டோடு அந்த இது இருக்கும் போதும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சேம் நீங்கள் என்ன வேணால் ஊற வச்சு கூட சாப்பிட்லாம். நம்ம அப்படியே ஜஸ்ட் அப்படியே சாப்பிட்டு பார்க்குறேன். அதே தான், பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, சேம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த உப்பு இருந்தால் அந்த துவர்ப்பு தன்மை கம்மியாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் இருக்குது பாருங்கள், தோலை உரிச்சிட்டா பாதாம். பாதாம் மட்டும் தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட், அதில் டவுட்டே கிடையாது. இந்த ஷெல்லு மாதிரி இது வரும், அது லைட்டாக கொஞ்சமாக அதில் அப்படியே திருப்பியும் இந்த உப்பு தண்ணியை மட்டும் ரொப்பிட்டு அப்படியே சேம் மாங்காய்னா டேஸ்ட்டாக அதே தான், அது உண்மை. நீங்கள் அந்த ஷெல்லை எடுத்துகிட்டு தோலை அழகாக கத்தியில் கீறிட்டு அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, இப்போ தோல்ப்பு தன்மை சுத்தமாக இல்லை, லைட்டாக அந்த மாங்காவோட புளிப்பு டேஸ்ட்டும், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அந்த இது தோல். ஆனால் இந்த இதை மட்டும் கீழே துப்பிடுங்க, அந்த லாஸ்ட்டு வர வேஸ்ட்டு அதை நீங்கள் முழுங்காதீங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வரோம் நம்ம ஆஸ் யூசுவல் மாங்காய் எப்பவுமே சாப்பிடுவோம்ல அந்த பொடி, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெமன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி இதே மாதிரி இதில் ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தோலை மட்டும் சீவிட போகிறோம். நான் அந்த தோலோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இல்லை, அந்த ஒரு மாதிரி ஸ்பான்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைட்டாக நம்ம மாரடைக்கிற மாதிரி இருக்குது ஃபீல். நம்ம இந்தியன் பாதாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு இல்லை. ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சென்ஸ், இந்த ஷெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் இது ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அதேமாதிரி இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகலை. நீங்கள் ட்ரை ஆகிற ஸ்டேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா இது அப்படியே ஃபுல்லாக இதுவாகிட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது உள்ள ஒரு கொட்டை வரும், அந்த கொட்டையை உடைக்கும் போது உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நம்மளுக்கு தேவையான நட்டு பாதாம் உள்ள இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் குழந்தைங்கிட்டலாம் குத்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுன்னு சொல்லாதீங்க, நீங்கள் வேணால் செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிரேஸ் தான். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸை பற்றி வீடியோஸ்லாம் வரும். இதுக்கு முன்னாடி ப்ளூபெர்ரி வீடியோ போட்டிருப்போம், அதுவும் செம்ம டேஸ்ட்டு. இதெல்லாம் வாங்கி சாப்பிடாதங்க, ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சேனல்லையும்
மேலே டேக் பண்ணுறேன். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் தரேன். நீங்கள் இதே மாதிரி இந்த க்ரீன் ஆல்மண்ட் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லைம் மேலே ஃபுல்லாக வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம மாங்காய் இது தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதை போட்டு சூப்பராக இருக்குது. என்னென்னா அந்த டஸ்ட்டை மட்டும் நம்மளால் முழுங்க முடியல. அந்த அந்த ஷெல்லில் இருக்கிற டஸ்ட்டை லைட்டாக திரும்பி நீங்கள் லெமன் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே உள்ள போடுறது தான். நீங்கள் பீச் ஃப்ரூட் சாப்பிட்னா தெரியும் அந்த டேஸ்ட். பீச் ஃப்ரூட்டும் மாங்காய் இது ரெண்டும் கலந்தாமல் ஒரு டேஸ்ட். மாங்காய் பிடிக்கும் அப்படின்னா கம்பல்சரி ஒரு வாட்டி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபைனல் லாஸ்ட் ஸ்டேஜ் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் அழகாக டேட்டாக எடுத்துகிட்டு நம்ம இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இதை வச்சு அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். நம்ம நத்தை இதெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான். அவ்வளோதான். ரெண்டு பக்கம் ஷெல்லை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த பருப்பை மட்டும் அழகாக அப்படி சாப்பிடலாம். வேர்க்கடலை எப்படி சாப்பிட்றீங்க அதே டேஸ்ட் தான். பச்சை வேர்க்கடலை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் தான் இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இன்னும் ஒரு வாட்டி இந்த ஃபைனலாக அந்த இது மட்டும் நான் கட் பண்ணி காட்டுறேன். பாதி கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வேணும். இது நான் ரெண்டாக உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாதாம் அழகாக முத்தலை கரெக்டாக இந்த ஸ்டேஜில் அவங்க கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ பிக் பாஸ்கெட்டில் இது விற்கிறாங்க. உங்களுக்கு நியர்பை ஃபெசிலிட்டிஸில் இருந்தால் இது நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். இது ப்ரொமோஷன் வீடியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வாங்கி சாப்பிட்டேன். எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பாலா விளாக்ஸில் இதேமாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்லாம் நான் நிறைய வாங்கிட்டு நான் உங்களுக்கும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். நீங்களும் வாங்கி ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் ரேர் ஒகேஷனலாக எப்போயாவது நம்ம சாப்பிட போகிறோம். டெய்லியும் நம்ம சாப்பிட போகிறதில்ல. டெய்லி சாப்பிட்றதுல நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம். ஒன்ஸ் இந்த டைம் எப்போயாவது ஒரு வாட்டி உங்களுக்கு கிடைக்கும் போது இது மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் தரேன். அதுலேயே நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ளூபெர்ரி இதே மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அந்த இதுவும் நான் உங்களுக்கு கீழே தரேன். அதிகம் போய்ட்டு நிறைய இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸோட ஆக்சுவல் டேஸ்ட் என்னவோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் க்ரீன் ஆல்மண்ட் சாப்பிட்டுருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்றதையும் நம்ம ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஃப்ரூட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி சொன்னாலும் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது நம்மளுக்கு இங்கே நேர்வேலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் இல்லை வேறு ஏதாவது நியூ வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரலாம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாலா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய்.